கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் இந்த அற்புதமான இரவு ஜப வேளையிலே சங்கீத தியானத்தோடு நாம் ஜபிக்க போகிற இந்த ஜபத்திலே கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 31:14 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்பதாக கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர், பாருங்க, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், விடுதலை அடைவீர்கள், சுகம் அடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பாருங்க, பூமியின் எல்லை எங்கும் உள்ள ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக அவர்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, சங்கீதம் 34:10 தாவீதரசன் இப்படியாக சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எத்தனை இக்கட்டுகள், ஆபத்துகள், சஞ்சலப்படுகிற சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதிலே மாற்றமில்லை. பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஈவன் இந்த ஜப வேளையில கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். இதிலே மாற்றமே இருக்காது என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்வார். பாருங்க, ஆமோஸ் என்கிறதான ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு வந்த அழிவு காலங்களிலே, பாருங்க, வெட்டுக்கிளிகள் திரளாய் வந்து தேசத்தை பட்சித்து போடும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருந்தது. ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், பாருங்க, அவைகள், அந்த வெட்டுக்கிளிகள் 2ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது, எல்லாவற்றையும் வெட்டுக்கிளிகள் அரைத்து தீர்ந்த பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் சொல்றார், நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனானே. பாருங்க, ஒரு தேவ மனுஷன் எப்படியா கதர் இருக்கு, அவனுக்கு அனுமதி இருக்குது, அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, கர்த்தர் அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, ஐயா, இவர்களுடைய செல்வங்கள், இவர்களுடைய செழிப்புகள், இவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகிறதே. கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும் இந்த ஜனங்களை, யாக்கோபு உம்முடைய பிள்ளைகள் திரும்ப யாராலே எழுந்திருப்பார்கள், ஐயோ அவர்கள் சிரித்து போனார்களே என்று கதறுகிற அந்த கதறலை கேட்டு கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு, ஐயா, எப்படி ஒரு நல்ல கர்த்தரை, ஒரு நல்ல தகப்பனை, பரலோக பிதாவை நாம் பெற்றிருக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். என்ன காரியம் நடக்க பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு தேசத்திற்காக ஜெபித்த பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஒரு தேசத்திற்காக, கர்த்தரே அழிவுக்கு ஒப்பு கொடுத்த தேசம், அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும், கர்த்தரே அங்கே அந்த தேசத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் நின்று, அதான் ஆண்டவர் சொல்றாரு, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக எத்தனை பேரை தேடினே? ஒரு 100 பேர் இல்ல, ஒரு 1000 பேர் இல்ல. கர்த்தர் சொல்றார், ஒரு மனிதனை தேடினேன், ஒரு மனிதனை தேடினேன். அப்படியா இந்த ஆமோஸ் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். இன்னும் பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல இன்னொரு டைம்ல ஆண்டவர் வந்து அக்னியினால் அந்த தேசத்தை அழிக்கும்படியாக கர்த்தருக்கு ஒரு ஆத்திரம் வருகிறது, ஒரு நியாய தீர்ப்பு, நியாய தண்டம் அந்த தேசத்தின் மீது வருகிறது. அப்ப நடந்தது பாருங்க. அப்பொழுதும் சொல்கிற 5ஆம் வசனத்துல, அப்பொழுது நான், ஆமோஸாகிய நான், என்ன செய்யறார் அவரு? கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே. எப்படி ஒரு கதறல்! இப்படி எல்லாம் கேட்க முடியுமா? இப்படி எல்லாம் ஜெபிக்க முடியுமா? பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே,
யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனான். மறுபடியும் அந்த மனுஷன் கதறல கேட்டு 6ஆம் வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் சொல்வாரு, அதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு. ஐயா, அதுக்கு முன்ன மனஸ்தாபப்படலையா? இந்த மனுஷன் சொன்ன பிறகுதான் மனஸ்தாபப்பட்டீங்களா? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக என் ஜனங்களுக்காக, என் தேசத்திற்காக, என் மக்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, அழிவின் விளிம்பிலே இருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற அல்லது சாபத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன். ஆண்டவர் அப்படியா கொத்த ஜபத்திற்காக மனஸ்தாபப்படுவார், அப்படி ஆவதில்லை என்று சொல்லுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க மட்டும் நீதியின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். மற்றபடி ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நிறுத்துமே என்று நீங்க கேட்க முடியும். நீங்க ஐயா நிறுத்தும் நிறுத்தும் சுவாமி, போதும் ஐயா, இந்த பிரச்சனைகள் தீரட்டும், எங்க பிள்ளைகளுக்கு இதுக்கு மேல வேண்டாம். ஐயோ, சிறு பிள்ளைகள் தாங்க முடியாத உபத்திரவம், அவர்களை சுற்றிலும் இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், சஞ்சலங்கள் தீர்ந்து போகட்டும் என நீங்க ஜெபிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசாரியர். ஐயா, உங்க குடும்பத்திற்கு நீங்க தான் ஆசாரியர். நீங்க நின்று கர்த்தரிடம் கேட்கலாம், கர்த்தரோடு வாதாடலாம், கர்த்தரோடு நீங்க என்ன செய்யலாம், வழக்காடலாம் என்று வேதம் அதிகாரம் கொடுக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, சங்கீதம் 11 வாஸ்து பார்த்தோம்னா ஒரு அருமையான பிக்சரை நம்ம பார்த்துட்டு, ஒரு அருமையான சூழ்நிலையை பார்த்து விட்டு, தேவ ஜனங்கள் என்ன சூழ்நிலையில இருந்திருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, ஆண்டவர் என்ன நிலைமையில இருக்கிறார் என்பதை பார்த்து விட்டு ஜெபிப்போம். 1ஆம் வசனத்தில், நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? ஐயா, நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், பின்ன ஏன் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல நீ மலைக்கு பறந்து போ, ஆற்றுக்கு கடலுக்கு பறந்து போ நீ சொல்றீங்க? நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். எத்தனை பேர் என்ன சொன்னா என்ன? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படியாக சொல்லுங்கள், ஐயா, என் கண்மலையும் கோட்டையும் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் தேவன். ஐயா, கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம், நான் அதுக்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பேன் என்று நீங்க சொன்னா அது அப்படியே நடக்கும். பாருங்க, 2, இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். ஐயோ, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகின்றனவே, நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? துன்மார்க்கர், இந்த துன்மார்க்கன், இந்த பொல்லாத பிசாசு சிலரை ஏவி விட்டு சிலரை மாய்மாலம் செய்து செம்மையான இருதயத்தார் மேல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மேல் ஒருவேளை அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்க செய்கிறான். பாருங்க, அஸ்திபாரங்களும் ஒருவேளை நிர்மூலமாகலாம். உங்கள் விசுவாசம், உங்க நம்பிக்கை, ஐயா, நீங்க நம்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை அஸ்திபாரமே நிர்மூலமாகுவது போல் நிர்மூலம் ஆகலாம். நீதிமான் என்ன செய்வான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய கிருபைதான் உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் உங்களை சுற்றிலும் வில்லை வளைத்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாக, ஐயா, செம்மையான இருதயத்தோடு வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக அந்தகாரத்தில் யாருக்கும் தெரியாதபடி, எவருக்கும் தெரியாதபடி ஏவி எய்யும்படி அம்புகளை நானிலே தொடுத்தாலும் என்ன? 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஐயா, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. இருக்கிறதுயா, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகின்றன. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்குவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்லுகிறார், கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது.
பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம். கர்த்தர் உங்களை சோதித்து அறிகிறார். சில நேரங்களில் நீங்க இருக்க வேண்டிய இடங்களிலே ஐயா இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், குழப்பங்கள், சஞ்சலம் நிறைந்த இடங்களிலே ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் எங்களை என்ன செய்வார்? நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுவேன் என்ற நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அஸ்திபாரங்கள் நிர்மூலமானால் என்ன, நம்பினவைகள் எல்லாம் மாறி போனால் என்ன, மலை போல நம்பி இருந்த காரியங்கள் மண்ணோடு மண்ணாய் நொறுங்கி போனாலும் என்ன, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை விடுவிக்கிற, உங்களை மேன்மைப்படுத்த தகுதியுள்ள யாருக்கு அது முடியுமோ அந்த அற்புதமான இரட்சகர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. ஐயா, அவருடைய இமைகள் உங்களை சோதித்து அறிகிறது என்பதை நினையுங்கள். சோதனை வரும்போது என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த சோதனை, எந்த ஆபத்து, எத்தனை கொடுமைகள் வந்தாலும் அதில் இருந்து உங்களுக்கு தப்பி செல்லும் போக்கையும் கர்த்தரை ஏற்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள், ஆனாலும் ஜெபிக்க தவறாதிருங்கள். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வருவார். பாருங்க, இன்னும் சொல்லுகிற, துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். உங்களை கண்ணி போட்டு இழுத்தாங்களே, உங்க பிள்ளைகளையும் உங்களையும் ஐயா உங்களை கண்ணில அகப்பட செய்தாங்களே, உங்களை பாடுகள்ல, துக்கங்கள்ல, ஆபத்துகள்ல அகப்பட பண்ணினாங்களே, அவர்களுக்கு என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் ஒரு நாளிலே இந்த துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்னியும் கந்தகமும் அனல் காற்றும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. அவர்கள் தப்பிக்கவே முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, தப்பிக்கவே முடியாது. அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் எவராய் இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை பாடாப்படுத்துகிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களை தத்தளிக்க செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவர்கள் கர்த்தருடைய தண்டனைக்கு தப்பி செல்லவே முடியாது. ஒரு நாள் அவர்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, கடைசி வசனத்திலே, கர்த்தர் நீதி உள்ளவர். ஐயா, அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. எதுக்கு நோக்கி இருக்கிறது? செம்மையானவர்களை அவருடைய முகம் நோக்கி கொண்டே இருக்கிறது. ஏன்? உங்களுக்காக அவர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, ஐயா, வெட்டுக்கிளிகள் போன்று உங்களை சூழ்ந்து பல்வேறு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய அழகை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை அரைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, அக்னி போன்ற ஒரு சூழ்நிலை படர்ந்து பற்றி பிடித்து உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் அழித்து நாசமாக்கி விடுவது போல் தோன்றினாலும் சரி, பயப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே சென்று இந்த அதிகாலை வேளையிலே, ஐயா, அந்த நடுஇரவு ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். நல்ல உபவாசத்தோடு புறப்பட்டு வாருங்கள். வந்து பாருங்க, கர்த்தர்ட்ட சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, நிறுத்துமே என் தேவனே. யாக்கோபு, ஐயா, என் பிள்ளைகள், என் குடும்பம் யாராலே எழுந்திருப்பார்கள்? அவர்கள் சிரித்து போனார்களே என்று அவரை போக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அப்படியே சொல்லுங்க, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஐயா, யாக்கோபு திரும்ப யாராலே எந்திரிப்பான்? ஐயா, நிறுத்துமே கர்த்தராகிய ஆண்டவரே, நிறுத்துமே என்று ஆமோஸ் ஜெபித்த பொழுது, அந்த தீர்க்கதரிசி தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபித்த பொழுது, என் தேவனே, நீர் அதற்காக மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று சொன்னது போல, ஐயா, பல்வேறு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள், சஞ்சலங்களிலே இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் தேவனே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றே இப்பொழுதே இந்த நடுராத்திரி வேளையிலே மொத்தமாய் அந்த எல்லா கொடுமையான எகிப்திய சாம்ராஜ்யமும் ராணுவமும் குதிரை வீரரும் செங்கடலிலே அழிந்து நிர்மூலமானது போல இந்த பிள்ளைகளை உபத்திரப்படுத்துகிற எல்லா பிரச்சனைகளும் இன்றே மாறி போகட்டும் சுவாமி. இதுவரை, ஐயா, இந்த நாள் வரை இவர்கள் பார்த்த அந்த எகிப்திய கூட்டத்தை, அந்த பிரச்சனைகளை, வேதனைகளை, துன்பங்களை, இவங்களை அவமானப்படுத்திய, கஷ்டப்படுத்திய, துன்பப்படுத்திய, சஞ்சலப்படுத்திய, தத்தளிக்க செய்த காரியங்கள்
தடைகள் எல்லாம் மொத்தமாய் முடிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை பலகீனப்படுத்துகிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் மொத்தமாய் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனே, உம்முடைய கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, துன்மார்க்கன் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சிக்கல்களும் எல்லா விதமான உபத்திரவங்களும் கண்ணிகளும் இப்பொழுதே தெரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகள் சிறைப்பட்டு இருக்கிற இடங்களில் இருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஐயா, எங்கே எங்கே அகப்பட்டு திருமண வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், ஐயா, குழப்பங்கள், விவாகரத்துகள், பிரிவினைகள், ஐயா, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் கர்த்தாவே, இவர்கள் செலுத்து போகாதபடி உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், உமக்காய் வாழ்கிற உம்முடைய சமூகத்திலே இந்த ஜெப வேளையிலே வந்து இரவும் பகலும் உம்மை நோக்கி கெஞ்சுகிற, மன்றாடுகிற, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள், ஓ லார்ட், இவர்கள் செலுத்து போகாதபடி, ஐயா, இவர்கள் வாளாய் போகாதபடி தலையாய் மாறும்படியாய் வாளாக்காமல் இவர்களை தலையாக்குவீராக. இந்த பிள்ளைகள் கீழாமல் என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற காலத்திலே இப்பொழுதே இந்த குடும்பங்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதுவே ஏற்ற காலம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இதுவே ஏற்ற காலம். இன்று ஒரு மாறுதல் வரட்டும். இந்த நாட்களில் இந்த குடும்பங்களுக்கு ஒரு மாறுதல், ஒரு நல்ல செய்தி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் ஐயா வில்லை வளைத்து நானேற்றுகிற எல்லா பிசாசின் அந்தகார சக்திகளும், இவளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர மாந்திரீக கட்டுகளும் இன்றோடு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே அவற்றை சுட்டரிக்கிறோம். எல்லா தகடுகளும், எல்லா அந்தகார சக்திகளும், எல்லா விதமான மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீக கட்டுகளும் இன்று Lord, in the name of Jesus, Lord, we believe, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கே இவர்களுக்கு விரோதமாக மந்திரவாதங்களும் பில்லி சூனியங்களும் செய்யப்பட்டதோ, எங்கே இவர்களுக்கு விரோதமாக கட்டுகளும், ஐயா, சிறைவாசமும் சூழ்நிலைகளும் ஏற்படுத்தப்பட்டதோ, எல்லாம் இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய், சுட்டரிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் இருந்த இடம் தெரியாமல் மூழ்கி போகட்டும். செங்கடலாகிய உம்முடைய பரிசுத்த இரத்தத்திலே, ஆமென், மூழ்கி போகட்டும். இன்றே இந்த பிள்ளைகள் இதுவரை கண்ட பாடுகள், உபத்திரவங்கள் இனிமேலும் தொடராதபடி, ஐயா, பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, பரலோகத்தில் சிம்மாசனம் போட்டிருக்கிற ராஜாதி ராஜாவே, இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வரும்படியாய், நல்ல உத்தியோகம், நல்ல சன்மானம் வரும்படியாய் கர்த்தாவே, உம்முடைய நீதியின் வலதுகரம் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக அசைக்கப்படுவதாக. தொழிலிலே இருக்கிற நஷ்டங்கள் மாறி போகட்டும் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா, திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகள், பல்வேறு பண விஷயங்களிலே, நெருக்கடிகளிலே, கடன் தொல்லை பாரங்களிலே ஆகப்பட்டு என்று எனக்கு விடுதலை வரும் என்று ஐயா சிரித்து கருத்து போய் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் மனஸ்தாபப்படும்படியாய், ஐயா, இவர்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படி என் தெய்வமே இவர்களுக்காக எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீர் நீதிமான உம்முடைய பிள்ளைகளை சோதித்தறிகிறவர். ஐயா, ஸ்தோத்திரம் டாடி. துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் உம்முடைய உள்ளம் வெறுக்கிறது என்று வாசிக்கிறோமே. உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய நீதி இறங்கி வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். நீ நீதியில் பிரியப்படுகிற தேவன். ஐயா, உம்முடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் எல்லோரும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க.
கிருபையும் இரக்கமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் நிர்மூலமாய் போய்விடாதபடி, எந்த அஸ்திபாரங்களும் நிர்மூலமாய் போய்விடாதபடி ஐயா, இந்த பிள்ளைகளை நீரே தகப்பனாய், ஐயா நீரே இரட்சகராய், விடுவிக்கிறவராய், சகாயராய் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற வாக்கு மாறாத தேவன். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த அஸ்திபாரம் நிர்மூலமானால் என்ன, நீங்க நிற்கும் பூமி நிலை மாறி நிலை குலைந்து போனாலும் பாருங்க, எத்தனை மலைகள் பர்வதங்கள் இடம் பெயர்ந்து போனாலும் உங்களோடு இருக்கிற இம்மானுவேலர், அந்த நல்ல கர்த்தர் உங்களோடே இருப்பார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். அவர் அப்படியே செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் இன்று இருக்கிற நிலைமையை பார்க்காதீர்கள். கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அது ஆவதில்லை, அப்படி ஆவதில்லை, என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. ஆமென். ஃபைலை ஷேர் பண்ணுங்க, மறந்து விடாதீர்கள். உங்க நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்க. இன்னும் பாருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்க எழுதுறீங்க, அதை நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் எழுதாத பிள்ளைகள் எழுதுங்க, நாங்கள் வாசிக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில்.